ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாகம் 2 தொடர்ச்சியை கேட்போம். சுக்ராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்தால் கசன் மீண்டும் உயிர் பெற்றான். இந்த செய்தி அறிந்த அசுரர்கள் கோபம் அடைந்தனர். மீண்டும் கசனை கொன்றுவிட முடிவு செய்தனர். காட்டில் மாடு மேய்த்து கொண்டிருந்த கசனை அசுரர்கள் தாக்கினர். அங்கிருந்து அசுரர்கள் கசனை நடுக்கடலில் தூக்கி போன்று கொன்றுவிட்டனர். கசன் திரும்ப வராததைக் கண்டு சுக்ராச்சாரியாரின் மகள் தேவயானி கவலையடைந்தாள். பிறகு தேவயானி தனது கவலையை சுக்ராச்சாரியாரிடம் கூறினாள். பிறகு சுக்ராச்சாரியார் தனது சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் மீண்டும் கசனை உயிர் பிழைக்க செய்தார். இந்த செய்தியை அசுரர்கள் அறிந்தனர். அசுரர்களின் அரசனான விருஷபர்வ சுக்ராச்சாரியார் மீது மிகுந்த பக்தி உடையவன். ஆகவே சுக்ராச்சாரியாரின் செயலை அரசன் தட்டி கேட்கவில்லை. ஆகவே அந்த அசுரர்கள் சுக்ராச்சாரியரை கண்டு பயந்தனர். கசனை கொல்வதற்காக அசுரர்கள் ஒன்று கூடி ஒரு திட்டம் போட்டனர். அதன்படி மீண்டும் கசனை கொன்றனர். பிறகு கசனின் உடலை எரித்து சாம்பலாக்கி விட்டனர். அதன் பிறகு அந்த சாம்பலை மதுபானத்தில் கலந்து விட்டனர். அசுரர்கள் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தனர். அந்த விருந்தில் சுக்ராச்சாரியரும் கலந்து கொண்டார். அப்போது கசனின் சாம்பல் கரைக்கப்பட்ட மதுபானத்தை அசுரர்கள் சுக்ராச்சாரியாருக்கு கொடுத்தனர். கசனின் சாம்பல் கலக்கப்பட்ட மதுபானத்தை சுக்ராச்சாரியார் அருந்தினாரா இல்லையா என்பதை அடுத்த ஆடியோவில் கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.